அரசாங்கம் மறைத்து வைத்த அறிக்கையை அம்பலப்படுத்தியுள்ளேன். சர்ச்சையை கிளப்பிய முஜிபுர் ரஹ்மான். இசைப்பிரியா பாலச்சந்திரன் படுகொலை, அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் சிங்கள சட்டத்தரணி. முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட இருவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். செம்மணியில் இருந்து ஐநா ஆணையாளரை திருப்பி அனுப்ப திட்டமிட்ட அரசு, முகத்திரையை கிழித்த அர்ச்சுனா எம்பி. செம்மணி போராட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள், சபையில் அம்பலப்படுத்திய அமைச்சர். மின்சார திருத்த முன்மொழிவு, உயர் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. அணுதளங்களில் மீண்டும் கட்டுமான பணிகளை ஆரம்பித்த ஈரான். வசந்த் சமரசிங்கவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தென்னிலங்கையில் அதிரடி சுற்றி வளைப்பு, பெண்கள் உட்பட்ட 4 அதிரடி கைது. ஸ்கேன் செய்யாமல் கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் இன்று நாடாளுமன்றில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அறிக்கையை அரசாங்கம் இதுவரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருப்பதாகவும் முஜிபுர் ரஹ்மானால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த குழு அறிக்கையை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஆபத்து வகைப்பாட்டின் கீழ் கட்டாய ஸ்கேனிங்கிற்கு உட்படுத்த வேண்டிய சிவப்பு லேபிளின் கீழ் காணப்பட்ட 151 கொள்கலன்களில் 37 கொள்கலன்கள் எந்த ஸ்கேனிற்கும் உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளின் தலைவர் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டமை குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரும் முறைப்பாட்டினை சட்ட விவகாரங்களை கையாளும் பிரதி காவல்துறை மா அதிபரிடம் கையளித்துள்ளதாக சட்டத்தரணி தனுக ரணசஞ்சக கசந்தகமக்கே தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது: நான் பதிவு செய்த முறைப்பாடு தற்பொழுது காவல்துறை தலைமையகத்தில் சட்ட விவகாரங்களை கையாளும் பிரதி காவல்துறை அதிபரினால் ஆராயப்பட்டு வருகின்றது. இந்த விவகாரம் அதிகாரப்பூர்வ சட்ட வழிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் ஓரங்கட்டப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக நான் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். எனது முன்னுரிமை வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதாகும். அதிகாரிகள் உடனடியாகவும் முழுமையாகவும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வழக்கு முன்னோக்கி நகரும் போது உங்கள் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் ஈடுபாட்டிற்காக பொதுமக்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த பலர் கொல்லப்பட்டமை குறித்த போர் குற்றச்சாட்டு குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு தனுக ரணஞ்சக கசந்தகமக்கி தமது கடந்த 13ஆம் திகதி காவல்துறை அதிபருக்கு மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சார திருத்த சட்ட மூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பிரதி சபாநாயகர் டி.வி. சாலிகாக் நாடாளுமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், அரசியலமைப்பிற்கு முரணானவை என்றாலும் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் அங்கீகரிக்கப்படலாம் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் அது வாக்கெடுப்பில் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக பிரதி சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதை எளிய பெரும்பான்மையுடன் அங்கீகரிக்க முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி விவகாரத்தை தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் முடக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தாய் முதல் 3 மாத குழந்தை வரை தகாத முறைக்குட்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொன்று மண்ணுக்குள் புதைக்கப்பட்டனர். இதைத்தான் நாங்கள் வெளியே கொண்டு வர முற்படுகின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் இதனை திட்டமிட்ட ரீதியில் முடக்குகின்றது. இதுகுறித்து கருத்து தெரிவிக்க முற்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க ஸ்ரீதரனை தவிர யாரும் கதைக்கக்கூடாது என தெரிவிக்கின்றார். செம்மணியில் வருகை தந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக்கினை மக்கள் சந்திக்க விடாமல் திருப்பி அனுப்புவதற்கு வாகனங்கள் தயார் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் நான் சென்று அவரிடம் விவரத்தை கூறிய போதுதான் மக்கள் அவரை பார்வையிடக்கூடியதாக இருந்தது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
செம்மணி போராட்ட களத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய செயல்பாடே காரணம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி புதைக்குழி பிரச்சினை என்பது மிக முக்கியமான பிரச்சினை. கிருஷாந்தியின் கொலை என்பது பல வருடங்களாக வழக்கு நடைபெற்று வருகின்றது. இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். செம்மணி புதைக்குழியில் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த புதைக்குழியில் புதைக்கப்பட்ட உடல்களை பரிசோதனை செய்வதற்கான இயந்திரங்களை பெற்றுத்தருமாறு கூட இலங்கைக்கு வந்திருந்த ஐநா ஆணையாளரிடம் கேட்டிருந்தோம். செம்மணியில் போராட்டம் இடம்பெற்ற போது நானும் அங்கு சென்றிருந்தேன். அங்கு 10 முதல் 15க்கும் இடைப்பட்டோர் எங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நான் முதலில் சென்று அந்த மக்களை சந்தித்தேன். அவர்களுடன் உரையாடி கொண்டிருந்த போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற கும்பலால் ஏற்படுத்தப்பட்ட செயற்பாட்டினாலே அங்கு குழப்பம் ஏற்பட்டது. நிச்சயமாக அங்கிருக்கும் மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. மக்கள் அவ்வாறாக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்றேன். அங்குள்ள மக்கள் என்று கூறுகின்றார்கள், இவ்வாறான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை அமைச்சர் வருகை தருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதாகும். அந்த அங்கீகாரத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிரிசிங்க ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இன்று குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளில் இரு நபர்களும் அரசாங்கத்திற்கு 1.7 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதவியேற்ற பின் 2ஆம் ஆண்டு விழாவிற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பிரசித்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 1.7 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் குறித்த இருவருக்கும் எதிராக இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றப்பத்திரிகைகள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் முன் இன்று குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உப்பு இறக்குமதியில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டி பல சிவில் சமூக அமைப்புகள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் இந்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. சுமார் 75 ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ உப்பு தற்பொழுது சந்தையில் சுமார் 320 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி உப்பு இறக்குமதி மூலம் பல பில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைப்புகள் மேலும் தெரிவித்துள்ளன. பயாகல போலீஸ் பிரிவின் மக்கோண பகுதியில் பிடிப்பு நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த முறையற்ற விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று இரவு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது நிலையத்தின் முகாமையாளரும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நிலையத்தின் முகாமையாளரான சந்தேக நபர் 51 வயதுடையவர் எனவும் 3 பெண்களும் 23 முதல் 32 வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் பேருவளை, அகிங்கல்ல, கடவத மற்றும் ஹிங்குரான ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாகும். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவால் தாக்கப்பட்ட போர்டோ அணுசக்தி மையத்தில் மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்மதி படங்களில் மண்ணை அகற்றும் இயந்திரங்கள், சுரங்க பாதைகள் அருகே நடவடிக்கைகள் மற்றும் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்கள் ஆகியவை காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் போர்டோ அணுசக்தி மையம் தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பகுதியில் நிலத்தடியில் அமைந்துள்ள முக்கியமான யுரேனியம் செறிவூட்டல் தளமாகும்.
2025 ஜூன் 22 அன்று அமெரிக்காவின் B-2 ஸ்டெலத் விமானங்கள் மற்றும் GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி ஃபார்டோ உள்ளிட்ட 3 அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து நடாத்தப்பட்டவையாகும். ஆனால் சேதத்தின் அளவு குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை. இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தனது அணுசக்தி தளத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த செய்மதி படங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த மீள் கட்டுமான முயற்சிகள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை மீண்டும் தொடர விரும்புவதாகவும் தாக்குதல்களால் தடைபடாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தெஹ்ரான் செயல்படுவதாகவும் கருதப்படுகின்றது.